அவங்களே பைக் டாக்ஸியை புக் பண்ணி பசங்களை நேர்ல வர வச்சு மிரட்டுறதும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதும் இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க. இந்த இடத்துல ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணாக்களும் நண்பர்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி இது தப்பு தான். ஏன்னா இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல ஒயிட் போர்டு வண்டியை கமர்ஷியலா இப்படி யூஸ் பண்றது சட்டப்படி தப்பு தான். இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ்காரங்களும் ஆர்டிஓவும் தான். ஆட்டோக்காரங்க என்ன பண்றாங்கன்னா பைக் டாக்ஸி புக் பண்ண மாதிரி புக் பண்ணி வர வச்சு அவங்கள சுத்தி 10 பேர் நின்று மிரட்டுறது, வண்டி சாவி எடுக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாம் மீறி சில இடங்களை கை வச்சதா கூட சொல்றாங்க. இதெல்லாமே சட்டப்படி தப்பு தான். ஏன்னா அது சட்டப்படி தப்புனா இதுவும் சட்டப்படி தப்பு தான். நமக்கு அவங்கள வழிமறிக்கிறதுக்கோ அவங்க வண்டி சாவி எடுக்கிறதுக்கோ அவங்கள மிரட்டுறதுக்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. இதை சட்டப்படிதான் நம்ம அணுகணும். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான முடிவு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதி காத்துதான் ஆகணும். இந்த இடத்துல யார் சரி தப்புன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஆட்டோக்காரங்களுக்கும் நிறைய செலவுகள் இருக்கு. ஒரு ஆட்டோவை மெயின்டைன் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் அவ்வளோ பணக்காரங்க கிடையாது. வேலை இல்லாத இளைஞர்கள் தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. நான் போய் கார்பரேட்ல நல்ல சம்பளத்தை வாங்குறேன்னா நான் எதுக்கு பைக் டாக்ஸி ஓட்ட போறேன், எனக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்குது அப்படின்னு தான் ஓட்டுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் சேர்ந்து போறேன்னா பைக் டாக்ஸில புக் பண்ண போறது இல்லை, ஆட்டோவோ தான் புக் பண்ணுவோம். இப்ப நான் ஒருத்தனை ஒரு இடத்துக்கு போறேன்னா ஆட்டோல போனா 200 செலவாகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், பைக் டாக்ஸில ஒரு 50 ரூபா கொடுத்து போகலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ சிங்கிளா போகும்போது பைக் டாக்ஸி, குரூப்பா போனா ஆட்டோ, இப்படிதான் பப்ளிக்குமே டிசைட் பண்ணுவாங்க. இதை ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஃபைனலா இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, இதுல அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த ராபிடோ வர்சஸ் ஆட்டோங்கிற கிளாஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஒண்ணு இதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும், இல்ல இதை லீகல் ஆக்கணும்.